இப்பதான் விநாயகர் சதுர்த்தி நல்லபடியா கொண்டாடி இருந்தாங்க. 9 நாட்கள் செஞ்ச பூஜை, பாட்டு, ஆட்டம் இது எதுவுமே மறக்கல பறவைங்க. இது எல்லாமே இன்னும் நினைவுல அப்படியே இருந்துச்சு. அந்த உற்சாகம் குறையறதுக்கு முன்னாடியே ஊர்ல மறுபடியும் பெரிய பண்டிகை வந்துச்சு. அதுதான் பறவைங்களோட ஊர்ல கொண்டாடப்படுற ரொம்பவும் சந்தோஷமான ஊர் பண்டிகை. ஒரு நாள் சாயந்தர நேரம் ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே அந்த ஊர்ல இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே ஒன்னா சேர்ந்தாங்க. அதுல வகைக்கழுகு, லூசிபுரா, சிச்சு காக்கா, துணிக்குருவி, சோட்டுக்கிளி எல்லாருமே நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையில இருந்தே இன்னும் நாம மீண்டு வரல. இதுல மறுபடியும் ஊர் பண்டிகை வர வந்துருச்சு. மறுபடியும் எல்லா ஏற்பாடுகளும் செய்யணும். ஆமா சிச்சு, நீ சொன்னது உண்மைதான். மறுபடியும் ஊர் பண்டிகையை செய்யணும். எல்லா வேலைகளும் அப்படியே இருக்கு. சரி, இந்த தடவை நம்ம ஊர் பண்டிகையை எந்த இடத்துல கொண்டாடலாம்? எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து செஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சோட்டு எல்லார்கிட்டயும் சொன்னா. எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல கொண்டாடுறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதுக்கு பெரிய பூ கோபுரத்தை ஏற்பாடு பண்ணணுமே. பூக்கு எங்க போறது? எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் சுத்திலும் எங்கேயும் அவ்வளோ பூ இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்னு லூசி அவளுடைய சந்தேகத்தை சொன்னா. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த மகிக்கழுகு கம்பீரமா இப்படி சொல்லுச்சு. அட, பூவை பத்தி எல்லாரும் எதுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க? பேசாம நான் நாளைக்கு பறந்து போய் எங்கெங்க பூ இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு வரேன். அதுக்கப்புறமா நாம எல்லாரும் போய் எவ்வளவு பூ வேணுமோ அவ்வளவு பூவையும் பறிச்சுட்டு வந்தா வேலை முடிஞ்சுது. மகி, உன்னோட யோசனை உண்மையிலேயே நல்லா இருக்கு. நீ எங்க இருக்குன்னு பாத்துட்டு வா. அதுக்கப்புறம் நாம எல்லாரும் போய் பூவை பறிச்சுட்டு வரலாம். எப்பவுமே எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலை ரொம்ப சுலபமாயிடும். நம்ம ஊருக்கு நடுவுல காலி இடம் இருக்குல்ல, அங்க நாம பூ கோபுரத்தை ஏற்பாடு பண்ணலாம். பசங்களும் அதை சுத்தி எப்பவுமே விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அம்மாங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பக்கத்திலே விளையாடிக்கிட்டு இருந்த புஜ்ஜி குருவி, சின்ன காக்கா, பன்னு கிளி 3 பேரும் கேட்டு உற்சாகமா அவங்க பக்கத்துல போனாங்க. அம்மா, பூ பறிக்கிறதுக்கு நாங்களும் உங்க கூட வரோமா? நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பூவை பறிப்போம் அப்படின்னு சொன்னா புஜ்ஜி. ஆமா அத்தை, நானும் நல்ல கலர் கலர் பூவை பறிச்சுட்டு வரேன். அப்பதானே பூ கோபுரம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னா. பூ பறிக்கிறது அப்படின்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். காட்டுல எல்லா இடத்துலயும் சுத்தி நல்ல நல்ல பூவை பறிச்சுட்டு வந்தா கோபுரம் அழகா இருக்கும். பசங்களோட உற்சாகத்தை பார்த்து பெரியவங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. நீங்களும் எங்க கூட வரலாம். ஆனா அங்க வந்து குறும்புத்தனம் பண்ணக்கூடாது. பெரியவங்க பேச்ச கேட்கணும் அப்படின்னு குழந்தைங்க கிட்ட பாசமா சொன்னா டொனி. அப்படியே அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஊரோட பண்டிகையை நல்லபடியா கொண்டாடணும் அப்படின்னு முடிவும் எடுத்தாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே பூ பறிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சூரியன் இன்னும் வெளியில கூட வரல. அதுக்குள்ள பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் உற்சாகமா இருந்தாங்க. காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு பூ பறிக்கிறதுக்காக தயாரானாங்க. மகிக்கழுகு சொன்ன மாதிரியே ஆகாயத்துல பறந்துகிட்டே பூ எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்துச்சு. எல்லாருமே 2 குழுவா பிரிஞ்சாங்க. முதல் குழுல சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி, புஜ்ஜி, பன்னோ, சின்னோ இவங்க 5 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு போனாங்க. பசங்க எல்லாரும் பறந்து போகும்போது போட்டா போட்டி போட்டுக்கிட்டு, நான் சீக்கிரமா போவேன், அப்பதானே நிறைய பூ பறிக்க முடியும் அப்படின்னு சொன்னா புஜ்ஜி. புஜ்ஜி, அவ்வளவு சீக்கிரமா பறக்காத, கீழே விழுந்தா அப்புறம் அடிப்படும் அப்படின்னு சொல்லிச்சு சிச்சு. அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பூந்தோட்டத்துக்கு போன உடனே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அங்க தரையே ஒரு பூக்கள் மெத்த மாதிரி தான் தெரிஞ்சது. வாவ், மஞ்சா பூ ரொம்ப அழகா இருக்குல்ல. அட, உண்மையிலேயே எவ்வளவு மஞ்சா பூ இருக்கு அப்படின்னு சொல்லி புஜ்ஜி சந்தோஷமா அந்த பூவை பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி, இங்க வந்து பாரு, பெரிய பெரிய பந்து பூ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பன்னு அந்த பக்கமா போனா. எனக்கு சிகப்பு கலர்ல பூ கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன அந்த பக்கமா போனா. சோட்டுக்கிளி பூ கோபுரத்துல எந்த பூ வச்சா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு பசங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. பசங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பூவை பறிங்க, அப்பதான் கோபுரம் பார்க்க அழகா இருக்கும். அதுலயும் கலர் கலரா இருந்தா பார்க்க இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பூ பறிக்க ஆரம்பிச்சாங்க. 2வது குழுவுல மகிக்கழுகு, லூசிபுரா, துணிக்குருவி இருந்தாங்க. அவங்க ஆத்தங்கரையோரமா இருக்கிற வயலுக்கு பின்னாடி இருக்கிற பூக்களை பறிக்க போனாங்க. டோனி, நான் மேல இருந்து பார்த்தேன், இங்க ஒரு வேலி இருக்கு,
அதுல பூசணிக்காய் கொடி நல்லாவே படர்ந்து இருக்கு. அந்த பூசணிக்காய் கொடியில நிறைய பூசணி பூக்களும் இருந்துச்சு. அப்படியா? சரி, அப்படின்னா வாங்க போய் பறிக்கலாம். எப்படியே கோபுரத்துல உச்சியில வைக்கிறதுக்கு அந்த பூசணி பூ நல்லா அழகா இருக்கும். அப்படியே தாமரை பூக்கள் கிடைச்சா அதையும் பறிச்சுக்கிட்டு வரலாம். தாமரை பூ வச்சா ரொம்ப அழகா இருக்கும்ல. நாம செய்யற கோபுரம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு லூசி புறா உற்சாகமா சொல்லுச்சு. அதுக்கப்புறமா அவங்க வேலியில பூத்திருந்த பூசணி பூக்களை பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆத்துக்குள்ள போய் அங்க கிடைச்ச தாமரை பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்தாங்க. இந்த பக்கமும் எல்லாரும் சந்தோஷமா பூக்களை பறிச்சுக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாருமே ஊருக்கு நடுவுல இருக்கிற அந்த காலி இடத்துல கொண்டு போய் பூக்கூடைய கீழே வச்சாங்க. அந்த இடமே அழகழகான பூக்களால நிரம்பி போச்சு. பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பூ கோபுரத்தை கட்ட தயாரானாங்க. பசங்க எல்லாரும் அத ரொம்பவும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி ஒரு பெரிய தாம்பூல தட்டை எடுத்துட்டு வந்து அதுக்கு மேல மஞ்சளை புடிச்சு வச்சு குங்குமத்தையும் வச்சா. பசங்களா, இங்க வாங்க, கோபுரத்தை எப்படி தயார் பண்ணணும்னு சொல்றேன், கவனமா பாருங்க அப்படின்னு சொன்னா டொனி. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை பார்த்ததுனால கொஞ்ச நேரத்திலேயே 7 அடியில ஒரு பூ கோபுரத்தை அழகா தயார் பண்ணாங்க. அந்த கோபுரத்துக்கு உச்சியில ஒரு அழகான தாமரை பூவை வச்சு மஞ்சளை வச்சு கௌரி அம்மனை பிடிச்சு வச்சாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு விளக்கும் வச்சாங்க. அந்த விளக்கு வச்ச உடனே அந்த விளக்கோட வெளிச்சத்துல வண்ணமயமான அந்த பூக்கள் எல்லாமே ஜொலிக்க ஆரம்பிச்சுது. அத பார்த்து எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. சாயந்தர நேரம் அந்த கிராமத்துல இருக்கிற பறவைங்க எல்லாருமே பூகோபுரத்தை வச்சிருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. ஆஹா, கோபுரம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. நம்ம எல்லாருடைய கஷ்டத்துக்கும் பலன் கிடைச்சிருக்கு. சரி வாங்க, எல்லாரும் பாட்டு பாடி ஆடலாம். பறவைங்களோட கூட்டத்துல நல்ல பாட்டு பாடுறது லூசி புறா தான். லூசி புறா அங்க இருக்கிற மைக்கை எடுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாட ஆரம்பிச்சுது. அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. லூசி புறா பாடும்போது மத்த பறவைங்களும் கூட சேர்ந்து பாடினாங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்க எல்லாருமே அந்த பூ கோபுரத்தை சுத்தி பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா கை தட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பராவே டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சத்தமா கத்தி கை தட்டி ரசிச்சுக்கிட்டு இருந்தா சின்ன காக்கா. டேய் சின்னு, நீயும் வா, நாம எல்லாம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு தன்னுடைய நண்பர்களை உற்சாகப்படுத்தினா புஜ்ஜி குருவி. அப்படி பசங்க எல்லாருமே சந்தோஷமா பெரியவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா, துணி குருவி, சோட்டுக்கிளி 3 பேருமே பசங்க அவங்க செய்யறத அப்படியே செய்யறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் விளையாடினாங்க. அப்படி அந்த இடமே பாக்குறதுக்கு ரொம்பவும் கலகலப்பா இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி பறவைங்களோட கிராமம் சந்தோஷத்துல நிரம்பி வழிஞ்சுது. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா பூ கோபுரத்தை ஆத்துல கரைக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. எல்லாருடைய முகத்துல சந்தோஷத்தோட சேர்ந்து கொஞ்சம் கவலையும் தெரிஞ்சுது. வாங்க வாங்க, நம்ம பூ கோபுரத்தை ஆத்துல கரைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பறவைங்க எல்லாருமே சந்தோஷமா அவங்க தயார் பண்ண பூ கோபுரத்தை வண்டியில வச்சுக்கிட்டு ஆத்துக்கு கிளம்புனாங்க. போற வழியிலையும் கூட லூசி புறா ரொம்பவும் சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே தான் இருந்துச்சு. லூசி புறா பாட்டு பாடும்போது மத்த பறவைங்களும் சின்ன பசங்களும் கூடி சேர்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாருமே ஆத்தங்கரைக்கு வந்துட்டாங்க. சந்தோஷமா பூகோபுரத்தை தண்ணியில விட்டாங்க. அத பார்த்து புஜ்ஜி ரொம்ப கவலையா, அம்மா, பூகோபுரம் தண்ணியில போய்கிட்டே இருக்கு. அப்போ புஜ்ஜி குருவி பக்கத்துல கூப்பிட்டு துணி குருவி, ஆமா புஜ்ஜி, அந்த பூகோபுரத்தோட நம்ம கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். அந்த பூகோபுரம் வந்திருக்கிறதே நம்ம கஷ்டங்களை எடுத்துட்டு போறதுக்காக. அடுத்த வருஷம் மறுபடியும் அந்த பூகோபுரம் வரும், மறுபடியும் நாம கொண்டாடலாம். அதனால கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா டொனி. அப்படி எல்லாருமே அவங்க தயார் பண்ண அந்த பூகோபுரத்தை சந்தோஷமா ஆத்துல கரைச்சாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே வந்து உக்காந்தாங்க. எல்லாருமே அன்னைக்கு பூஜைக்காக செஞ்ச விருந்து சாப்பாட்ட ஒன்னா அந்த மரத்துக்கடியில கொண்டு வந்து வச்சாங்க. நான் சூடா சப்பாத்தி செஞ்சு கத்திரிக்காய் எண்ணெய் போட்டு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. நான் இன்னைக்கு புளிசாதம் செஞ்சிருக்கேன், கூடவே வடையும் கொண்டு வந்திருக்கேன். நான் உங்க எல்லாருக்காகவும் இனிப்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கவுங்க செஞ்சு கொண்டு வந்த சாப்பாட்ட நடுவுல வச்சாங்க. லூசி புறாவும் வச்சா. நாள் பூரா விளையாடிக்கிட்டு இருந்த பசங்களுக்கு ரொம்பவும் பசி எடுத்துச்சு. சோட்டு அத்தை, நீங்க செஞ்சிருக்கிற புளிசாதம் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வைங்க. அப்ப புஜ்ஜி, அம்மா, நீ கொண்டு வந்த இனிப்பு கூட ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னா. அப்படி எல்லாருமே ஒன்னா உட்காந்துக்கிட்டு
பண்டிகை ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த விருந்து அவங்களுடைய வயித்த மட்டும் நிரப்பல, அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பையும் பாசத்தையும் 2 மடங்கா மாத்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. அப்படி இந்த ஊர் பண்டிகை அவங்க மனசுக்குள்ள மறக்காத ஒரு நினைவா இருந்து போச்சு. சிச்சு காக்கா சரியான பெருந்தீனி. எப்பவுமே ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பா. ஆனா ₹1 செலவு பண்ண கூட ரொம்பவும் யோசிப்பா. சிக்கனம் அப்படிங்கிற வார்த்தைய பிசினாரித்தனமா மாத்திட்டா. ஆனா அவளுடைய வயிறை நிரப்பிக்கிறதுக்காக என்ன வேலை வேணும்னாலும் செய்வா. ஒரு நாள் காலையில சின்ன காக்கா எழுந்திருச்ச உடனேயே பசிக்குது அப்படின்னு சொல்லி சமையலறைக்குள்ள போனா. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா, சீக்கிரமா ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுமா. அப்பதான் சிச்சு காக்காவும் எழுந்திருச்சு மெதுவா கிச்சனுக்கு வந்துச்சு. வரேன்டா வரேன். காலையில எழுந்திருச்ச உடனே பசிக்குதுன்னு கத்துறதே உன் பழக்கமா போச்சு. கொஞ்சம் இரு, ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன். ஆமா, சூட 2 தோசை போட்டு கொடுமா. நேத்து ராத்திரி நீ தானே சொன்ன நாளைக்கு காலையில உனக்கு என்ன வேணுமோ கேளு, செஞ்சு கொடுக்குறேன்னு. ஆமா சொன்னேன், எனக்கு என்ன ஞாபகத்திலேயே இல்ல. இரு, மாவு டப்பா எடுத்துட்டு வரேன். சிச்சு காக்கா டப்பாவை திறந்து பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. என்ன இது, இதுல கொஞ்சம் கூட மாவே இல்லையே. அப்ப சின்ன ஆச்சரியமா, என்னம்மா நேத்து தானே அவ்வளோ மாவு இருந்துச்சு. மாவு மட்டும் இல்லடா, அரிசியும் இல்ல, பருப்பும் இல்ல. நம்ம வீட்டுக்குள்ள திருடனுங்க புகுந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானுங்க போல. ஐயோ, இனி நம்ம என்ன பண்ண போறோம்? சின்ன காக்கா சிரிச்சுக்கிட்டே, திருடனுங்களா? நம்ம வீட்டுல என்ன இருக்குன்னு திருடனுங்க இங்க திருட வரப்போறானுங்க. அந்த திருடியே நீதாமா. நேத்து ராத்திரி நான் படுத்து தூங்குனதுக்கு அப்புறமா நீ நல்லா தோசை சுட்டு சாப்பிட்டத நான் தான் பார்த்தனே. டேய், போதும் வாய மூடுறா. நான் மாவுல உப்பு சரியா இருக்கா இல்ல மாவு புளிச்சு போச்சா அப்படின்னு ஒரு அம்மாவா என்னோட கடமையை செஞ்சேன், அவ்வளவுதான். சரி, மாவுல தோசை சுட்டு நான் சாப்பிட்டேன், மற்ற பொருளெல்லாம் எங்கடா போச்சு? என்னம்மா உனக்கு ஞாபகம் மருதி வந்துருச்சா? முந்தா நேத்து லூசி அத்தையோட கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மளிகை பொருள்ல விதவிதமா செஞ்சு சாப்பிட்டியே, எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கல நீ. அதை கேட்டு சிச்சு காக்கா, எல்லாத்தையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. இப்போ பொருள் வாங்க கையில பணம் இல்லடா அப்படின்னு சொல்லுச்சு. இந்த குஹோ என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கினால, அதை போய் கேக்குறேன். அதை கொடுத்தா இந்த மாசத்துக்கு தேவையான மளிகை சமையல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா குஹுவோட வீட்டுக்கு போச்சு. குஹோ, நல்லா இருக்கியா? வா சிச்சு வா, நல்லா இருக்கேன். ஆமா, என்ன காலங்காத்துல என் வீட்டுக்கு வந்திருக்க? என்ன சொல்ற குஹோ, என் கஷ்டம்தான் உனக்கு தெரியுமே. வீட்டுல மளிகை சாமான் எதுவும் இல்ல. நீ எனக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும்ல, அதை கொடுத்தா நான் மளிகை சாமான் வாங்கி போட்டுருவேன். அதை கேட்டு குஹு வாத்து சிச்சு கிட்ட, ஐயோ சிச்சு, நீ வேற, எனக்கு என் கம்பெனில இன்னும் சம்பளம் கொடுக்கவே இல்லை. ஒரு 5 நாள் இரு, எனக்கு அவங்க சம்பளம் கொடுத்த உடனேயே உன்கிட்ட வாங்கின 2000 ரூபாய் கொடுத்துடுறேன். அப்புறம் நீ தேவையானதெல்லாம் வாங்கிக்கோ. அதை கேட்டு சிச்சுவுக்கு கோவம் வந்தாலும் கோவத்தை காட்ட முடியாம, சரி குஹோ, 5 நாளுக்கு அப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட வீட்டுக்கு கிளம்புச்சு. சிச்சு அதோட மனசுக்குள்ள, ஐயோ, என் ஆசையில மண்ணை வாரி போட்டுட்டாளே, 5 நாள் வரைக்கும் நான் எப்படி சாப்பிடாம இருக்கிறது? சாப்பிடாம இருந்தா எனக்கு மண்டையெல்லாம் வெடிச்சிட மாதிரி இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சிச்சு வீட்டுக்கு போற நேரத்துக்கு சின்ன காக்காவும் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டான். அம்மா, ஒரு நல்ல செய்திமா, விஜயதசமிக்கு எங்களுக்கு 10 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. அத கேட்ட உடனே சிச்சு காக்கா முகத்துல திடீர்னு ஒரு வெளிச்சம். சிச்சுவோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு யோசனை வந்துகிட்டு இருந்துச்சு. சிச்சு அவன் மனசுக்குள்ள, அப்பாடா 10 நாள் லீவா, என் புள்ள கொண்டு வந்தாலும் நல்ல செய்தியை தான் கொண்டு வந்திருக்கான். அப்படின்னா இந்த 10 நாளைக்கு 10 சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாங்க, அவங்களே நமக்கு சாப்பாடு சமைச்சு போட்டுருவாங்க. நமக்கு சாப்பாடு செலவும் இருக்காது. அது மட்டும் இல்ல, சொந்த பந்தங்கிறதுனால எல்லாரும் நம்மள பாசமாதான் பார்த்துப்பாங்க. என் பிசினாரி குணத்துக்கும் என் பெருந்தீனி குணத்துக்கும் இதுதான் சரியான யோசனை. முதல்ல துணியோட வீட்டுக்கு போறேன். அவதான் எல்லாரை விடவும் நல்லவ, ரொம்ப நல்லா பார்த்துப்பா. டே சின்னோ, போய் உன் துணிமணியெல்லாம் பேக் பண்ணு, நாம துணியத்த வீட்டுக்கு போறோம். உண்மையாவா அம்மா? புஜ்ஜிய பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுமா. சரி வாமா போலாம். அப்படி அம்மா புள்ள 2 பேருமே முதல்ல துணியோட ஊருக்கு கிளம்புனாங்க. அவங்கள பார்த்து துணி குருவியும் அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு உள்ள வர சொல்லி சொன்னாங்க. வா சிச்சு வா. என்ன சொல்லிக்காம கொல்லிக்காம வந்துட்ட? சின்னோ, எப்படிரா இருக்க? ஆஹா,
சின்ன வந்திருக்கால, இன்னைக்கு நாங்க 2 பேரும் ரொம்ப நேரம் விளையாட போறோம். ஒண்ணு இல்ல டுனி, சின்ன லீவுன்னு சொன்னா, அதான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஒரு 4 நாளைக்கு இங்க தங்கிட்டு போறோம். துணிக்குருவி ரொம்ப சந்தோஷமா, அட இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்கும்? ஹிரிச்சிச்சு வீடே ரொம்ப கலகலன்னு இருக்கும். அப்படி அந்த நாள் ரொம்பவும் சந்தோஷமா முடிஞ்சு போச்சு. உண்மையான கதை அடுத்த நாள் காலையில தான் தொடங்குச்சு. துணி காலையில சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. நாங்க 4 பேர் இருக்கோம்ல, 2 கிளாஸ் அரிசி போட்டா சரியா இருக்கும். அப்பதான் அங்க வந்த சிச்சு காக்கா துணி சொன்னது கேட்டு குறுக்குல வந்து, இரு துணி இரு, 2 கிளாஸ் அரிசியா? அது யார் சாப்பிட பார்த்தோம்? நானும் சின்னவும் நல்லா சாப்பிடுவோம். நீயும் புஜ்ஜியும் கொஞ்சமா சாப்பிட்டாலும் கூட சாப்பாடு மிச்சமாகணும், பத்தாம போயிடக்கூடாது. இன்னும் 2 கிளாஸ் அரிசி கூட போடு, அப்போ சரியா இருக்கும். துணிக்குருவி ஆச்சரியமா, 4 கிளாஸ் அரிசியா? சிச்சு, ரொம்ப அதிகம் இல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சொல்றத கேளு. நீ 2 கிளாஸ் கூட போடு, வயிறார சாப்பிட்டாதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். துணிக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலும் சிச்சு கேட்டதுனால வேற வழி இல்லாம 4 கிளாஸ் அரிசியை போட்டு சாப்பாட்டையும் வடிச்சு வச்சா. சிச்சு, இன்னைக்கு சிக்கன் குழம்பு பண்ணலாம் வா, மகிக்களுக்கு கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வரலாம். சிச்சு ரொம்ப சந்தோஷமா, வா வா துணி, எனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மகிக்களுக்கு கடைக்கு போனாங்க. மஹி துணிய பார்த்து வா வான்னு சொல்லுச்சு. வா துணி வா. எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, 1 கிலோ சிக்கன் கொடு மஹி அப்படின்னு துணி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரியே சிச்சு காக்கா இப்படி சொல்லுச்சு. என்ன துணி, 1 கிலோ சிக்கனா? அது யாருக்கு பத்தோம்? பத்தாது மஹி, நீ ஒரு 3 கிலோ சிக்கன் கொடு, அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். அதை கேட்டு மகிக்கழுகு துணிக்குருவி 2 பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ மகிக்கழுகு, என்ன துணி, வீட்டுக்கு எத்தனை சொந்தக்காரங்க வந்திருக்காங்க? 2 பேரா இல்ல அதிக ஆட்களா? வீட்டுல எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கியா? துணி கொஞ்சம் தயக்கமா, 2 பேரு தான் மகி வந்திருக்காங்க. சரி, நீ 3 கிலோ கொடு. துணிக்குருவி கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே 3 கிலோ கறிய வாங்கிட்டு வந்தா. வீட்டுக்கு வந்து நல்ல மணமணக்கிற கோழி குழம்ப செஞ்சா. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உக்காந்தாங்க. துணிக்குருவி, புஜ்ஜி குருவி, சின்ன காக்கா தட்டுல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கிட்டாங்க. ஆனா சிச்சு காக்கா சாப்பாட்டுல பாதி சாப்பாடு தட்டுல போட்டுக்கிட்டு சிக்கன் பீஸ்ல முக்காவாசி தட்டுல போட்டுக்கிட்டா. அத பார்த்து புஜ்ஜி குருவி, துணிக்குருவி 2 பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. சின்னும் வெக்கத்துல தலை குனிஞ்சான். ஆனா சிச்சு அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம தட்டுல போட்ட மொத்தத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய ஏப்ப விட்டுட்டு போய் படுத்து தூங்கிடுச்சு. இப்படி 4 நாளும் முடிஞ்சு போச்சு. அந்த 4 நாளும் பாவம் துணிக்குருவி சிச்சுவுக்கு சமைச்சு போட்டு போட்டு அவ வீட்டுல இருக்கிற எல்லாமே தீந்து போச்சு. சிச்சு கிளம்பும் போது, அப்பாடா இந்த ராட்சசி கிளம்ப போறான்னு நினைச்சுக்கிட்டா. அப்போ சிச்சு காக்கா, சரி டோனி, நாங்க கிளம்புறோம், லீவ் கிடைச்சா மறுபடியும் வரோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் டொனியோட வீட்டுல இருந்து கிளம்பி சோட்டுக்கிளியோட வீட்டுக்கு போனாங்க. சோட்டுக்கிளியும் அவளுடைய பிள்ளையான பன்னு கிளியும் அவங்க 2 பேரை மரியாதையா வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க. வாச்சிச்சோ, பரவாயில்லையே, திடீர்னு வந்திருக்க. இப்பதாமா லீவ் கிடைச்சது, அதான் சின்னவ கூட்டிக்கிட்டு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நாங்க ஒரு 4 நாள் இங்க தங்கிட்டு போறோம். அட, இதுல என்ன இருக்கு சிச்சு, இது உன் வீட நினைச்சுக்கோ. சிச்சு காக்கா இங்கேயும் அதோட வேலைய ஆரம்பிச்சுது. வந்தன்னைக்கு, அதாவது முதல் நாளே சிச்சு சோட்டுக்கிட்டே இப்படி சொன்னான். சோட்டோ, எனக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஆனா வீட்டுல செஞ்சுக்கிறதுக்கு நேரமும் இல்ல, கையில பணமும் இல்ல. நீ நல்லா சமைப்ப அப்படின்னு கேள்விப்பட்டேன், நாளைக்கு எனக்கு சமைச்சு கொடுக்குறியா? சோட்டு நல்ல மனசோட, அட அதுல என்ன இருக்கு சிச்சு, நான் நாளைக்கு செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தா. அடுத்த நாள் காலையில ரொம்பவும் கஷ்டப்பட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு எல்லாமே செஞ்சா. சிச்சு காக்கா அங்கேயும் அதோட வேலைய காட்ட ஆரம்பிச்சுது. நிறைய பிரியாணியை போட்டுக்குச்சு, நிறைய மட்டன் குழம்பையும் ஊத்திக்குச்சு. இத பார்த்து பன்னு சோட்டு 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப பன்னு மெதுவா அவங்க அம்மா கிட்ட, அம்மா, சிச்சு அத்தை சாப்பிடுறத பார்த்தா கடைசியில நமக்கு எதுவும் மிச்சம் இருக்காது அப்படின்னு தோணுதுமா. ஷூ, சும்மாடா, பெரியவங்கள அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பன்னு கிட்ட சொன்னாலும் சோட்டுவுக்கும் கூட உள்ளுக்குள்ளார சிச்சு பண்றது சுத்தமா பிடிக்கல. 4 நாள் சிச்சுவோட தொல்லை தாங்கவே முடியல. பாவம் சோட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. சிச்சு கிளம்புற 4வது நாள், அப்பாடா அப்படின்னு சோட்டுவும் துணி நினைச்ச மாதிரி தான் நினைச்சா. மொத்தத்துல 8 நாள் முடிஞ்சு போச்சு. இனி மிச்சம் இருக்கிறது 2 நாள் மட்டும்தான். சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள,
இன்னைக்கு நாம லூசியோட வீட்டுக்கு போலாம். எப்படியும் அவளுக்கு மளிகை கடை இருக்குல்ல, பொருட்களுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. நல்லா விருந்து சாப்பாடே அங்க சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சின்னவ கூட்டிக்கிட்டு லூசி புறாவோட வீட்டுக்கு போச்சு. ஆனா சிச்சு காக்கா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்க நடந்துச்சு. சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேரும் லூசி வீட்டுக்கு போற நேரத்துல லூசியோட வீடு பூட்டு போட்டிருந்துச்சு. என்ன இது, வீட்டுக்கு பூட்டு போட்டிருக்கு, இந்த லூசி எங்க போனா? அப்போ பக்கத்து வீட்டுல இருந்து குஹு வெளியில வந்து, லூசி அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்கம்மா, வர்றதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுச்சு. சிச்சு காக்காவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவனோட பிளான் ஊத்திக்கிச்சு. அம்மா இப்ப என்ன பண்றது? சிச்சு காக்கா வெறுப்பா, என்ன பண்றது, நம்ம வீட்டுக்கு தான் போனோம். இந்த லூசிக்கு நாம வர விஷயம் தெரிஞ்சு போச்சு போல, அத என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எங்கேயோ போயிட்டா, இருக்கட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுல இருக்கிறது பூரா காலி டப்பா தான். பசியால உயிர் போய்கிட்டு இருந்துச்சு. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. அப்போ சிச்சு கோவமா, எனக்கு மட்டும் பசிக்கலையா, என்ன பண்றது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த லூசி தான். 2 நாள் பிளானை இப்படி கொலாப்ஸ் பண்ணிட்டாளே. ஆனா அம்மா நீ பண்ணது தப்பு தானே. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? துணி அத்தை சோட்டு அத்தையோட முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா? நீ பண்றது எல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. டே சின்னோ, என் நாக்கு என் பேச்ச கேட்க மாட்டேங்குதுடா. அவங்க நல்லா சமைச்சு போட்டாங்களா, என் நாக்கு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுச்சு, அதான் சாப்பிட்டேன். இதுல என்னோட தப்பு என்னடா இருக்கு? சின்ன காக்கா அவங்க அம்மா சொன்னது கேட்டு அவனுக்கு கோவம் வந்துச்சு. அதனால அவன் வீட்ல இருந்து வெளியில போயிட்டான். ஆனா சிச்சு மட்டும் காலி டப்பாவை பார்த்து பசியில தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த லீவுல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் செலவே இல்லாம நல்லா சாப்பிடலான்னு நினைச்சது. 8 நாள் எப்படியோ ஓட்டிடுச்சு. ஆனா 2 நாள் லூசியால பிளானு கெட்டு போச்சு. அவளுடைய கஞ்ச புத்தியையும் அவளுடைய பெருந்தேனி குணத்தையும் விடுறதை விட்டுட்டு அவ லூசி புறாவதான் இன்னும் திட்டிக்கிட்டு இருந்தான்.